என்னமா டைம் கும்பகோணம் கருப்பட்டி காபி. வெங்கட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து கோபால்பட்டியில் இருக்கோம். எதுக்காக கோபால்பட்டி வந்திருக்கோம் அப்படின்னா, நத்தம் லைனில் இருக்க என்பிஆர் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் டிஎன்பிஎல் மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம கம்பெனியில் வந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டி போனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி 8 o'clock ஆயிடுச்சு. அதனால சரி போய் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு, சரி ஃபைனலாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் நம்ம பசங்களாம் பண்ணுவோமே, அது ஒரு விளாகாக போட்டலாம், அவங்களையும் சேர்த்து கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோபால்பட்டி தாண்டி இருக்கிற பேக்கரியில் வந்து டீ சாப்பிட்டுருக்கோம். இங்கே டீ வந்துட்டு ஒர்த்தா வேறு லெவலில் இருக்குதுன்னு பசங்களாம் சொன்னாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் பசிக்குது, வயிற்றுக்கு ஏதாவது போட்டுடலாம். கும்பகோணம் கருப்பட்டி காபி என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. அப்படியே கொள்ள போகலாம். வேறு லெவலில் இருக்குது, பரவாயில்ல. எல்லாமே வச்சுருக்குறாங்க. சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம சம்சா சாப்பிட்டு அப்புறமா டீ சாப்பிடலாம். டீ பிடிச்சிருக்காடா? நல்லா இருக்கா? ஓ, கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கேகே பண்ணை ஏசி பேக்கரி. இங்கே எத்தனை வருஷமா வச்சுருக்கோம் கடை? ஓபன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. நாங்க ஓபன் பண்ணதுக்கு இங்க போட்டோம். ஓகே ரோபா. ஸ்மூத்தா இருக்கு. அதனால மேட்ச் பார்க்கறதுக்கு நம்மளோட ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டார். ஹாய் சொல்ற ஆடியன்ஸுக்கு. நம்மளுக்கு டீ வந்து விட்டது. மக்கள்ஸ் நம்மளுக்கு டீ வந்துருச்சு. ஏலக்காய் போட்டு சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ஒர்த்து தான். இவங்க கொடுத்த ஹைப்புக்கு டீ ஒர்த்து. ப்ரோட்டீன் நல்லா இருக்கா? இங்கே டீ நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் ரெகுலராக இங்கே தான் குடிப்பீங்களோ? ப்ரமோஷனுக்கு காசு தருவாங்களா? மக்கள் டீ குடிச்சாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து மேட்சுக்கு போகலாம். ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். போலீஸ் நம்ம ஊர் நம்ம கெட்டு வேறு லெவலில் இருக்குது. போஸ்டர்லாம் ஃபஸ்ட் டைம் என்பிஆர் காலேஜ் வரோம். சார் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு, கம்பெனி ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல அவர் எந்த மூலையில் விழுந்துக்கிட்டு. ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2-3 ஓவர் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் வாங்க. டீட்டெயில்ஸ் நம்மளோட டிக்கெட் 7:30க்கு. இப்போ நம்ம ரொம்ப லேட்டாக வந்திருக்கோம். 8 o'clock ஆகிடுச்சு. சரி வாங்க உள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம 60ல் போயிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ எத்தனை ஓவர் முடிஞ்சா? 6 ஓவர் முடிஞ்சா? நம்ம பேட்டை துடைக்கும் போது போகிறோம். இங்கே பாருங்க, எல்லா பைக்கும் இங்கே தாங்க பார்க் பண்ணியிருக்கிறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும் போல். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மட்டும் பைக் பார்க்கிங் இருந்துச்சு. நடந்து வந்தாச்சு. இப்போ தான் டிக்கெட் நல்லா பார்க்குறேன் வெளிச்சத்தில். என்னங்க இது? இதுவே அனுமார் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம கேட் 3 தான். கேட் 1 இப்போ தான் வருது. ஒரு வழியா சுற்றி முற்றி கேட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்தியா கேட்டை கூட கண்டுபிடிக்கலாம் போல. இந்த கேட்டை கண்டுபிடிக்க முடியல. ஆசிரியர் வருத்தமா இருக்கா? 6 ஓவர் முடிஞ்சாமா? அதான் வருத்தமா இல்லை. இப்போ போகிற வேகத்துக்கு வெளியே வந்துடும். அதான் வருத்தமா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேடியம் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸ்டேடியம் பார்க்க தான் வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் அவர் கல்யாணம் ஆனவங்க கூட சேரவே சேராதீங்க. கல்யாணம் ஆனவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ஒன்று தான் வராது. இதுதான் சுற்றிட்டு இருக்கோம். பேச்சுலராகவே இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இப்போ போகிறோம், போய் பார்த்துட்டு ஓடி வரோம். வாங்க கிரவுண்டை பார்த்தாச்சு, கிளம்புவோம். தலைவர் மேலே போயிட்டு இருக்காரு. எல்லாம் அசம்பிள் ஆயாச்சு.
சும்மா தரையோட பிரிச்சுட்டு போச்சு. Give me just the graphics off so that I can see the ball is next to the bat. They're on screen now. ரொம்ப கான்பிடென்ட்டா எடுத்தாங்க, கிடைச்சிருக்காங்க. அது மூலமா ஒரு விக்கெட் ஃபார் நிரஞ்சன் சர்மா அண்ட் டெக்னிக்கல் டிராகன்ஸ்க்கு. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கேப்டன் ஆஃப் திண்டுக்கல் டிராகன்ஸை பாராட்டி ஆகணும். இதை பார்க்கறதுக்காக இந்த பாடுபடுத்துறான். அவங்களுக்கே உள்ள விடாம அங்கே உட்காந்துருப்பாங்க. சரியா செத்துறதுக்காக சொல்லலாம். இந்த வருஷம் நம்முடைய பவுலிங் அட்டாக பார்க்கும்போது தெரியுது நம்ம யாரும் கிடையாதா, நம்ம ஒரு முன்னியும் கிடையாது. இல்லை இதுக்கு இடையில ஜேஎஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. எப்போ ஆடுவாங்க? இங்கிட்டு இருந்து இங்கிட்ட ஓவர் போடுறாங்க, திடீர்னு இங்கிட்டு இருந்து அங்கிட்ட ஓவர் போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஆமாண்ணே, பேட்டிங் விளாண்டா இங்கிட்டு தானே இந்த நம்ம சுந்தர பார்க்க நீ வீடியோ எடுத்து போடு. திண்டுக்கல் எப்படி ஒரு ஐசியமா? இரண்டு ரன்கள் கிடைச்சிருக்கு அந்த ஓவருடைய கடைசி பந்தில். 12 ஓவர்ஸ் முடிஞ்சிச்சு. 12 ஓவர்கள் முடிவுள்ள ஐடியை பொறுத்தவரை 79 ரன்களுக்கு 8 விக்கெட். என்ன உணர்றேன், எவ்வளோ நெடி பண்ண தெரியலையே. அதுக்கான அங்கே போறேன்னு. ஐயோ, அவனை நிறுத்த சொல்லுங்களேன்டா அப்படின்னு. நீக்கா தட்டி விட்டாருங்க, அருமையா போச்சு. அதுல கிடைக்குது ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக். ஓ தமிழ்நாட்டுக்குள்ள விளையாடுறா எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாரு. ஒடுங்கடா முதல்ல நாமே அடிக்கிறேன் பாரு. In front of the bat, please. To ball tracking when ready, please. Pitching outside off, impact in line, wickets missing. I'm going back on field to Rajesh. Rajesh, please stay with your original not out call. You're on screen. ஐயோ, இது அரசியலிக்கப்பட்டது. பட் ஆன் ஃபீல்ட்ல அம்பையர் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே ஸ்டே ஆகுது. இந்த சமயத்துல 14 ஓவர் முடிஞ்சாச்சு. ஐட்ரீம் திருப்பூர் தமிழ் ஸ்கோர் 96 ரன்களுக்கு 8 விக்கெட். இன்னைக்கு டேல நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது 10வது சீசன். நான் ஒரு டேக் லைன் சொல்றேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
இது சீசன் 10 நீ வாயை போட்டு செம்ம கெத்து அதுதான் tagline. நான் சீசன் 10 சூப்பர் பாய்ஸ் அதேதான் நான் சத்தமா சொல்றேன் சீசன் 10 அதாவது என்னதான் கேமரால நம்மள காட்டலனாலும் இந்த பசங்களோட எனர்ஜி வேற லெவல் பாருங்க. போடு போடு வாவ் 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 இசக்கியோட பேட்ல இருந்து கிடைச்சிருக்கு ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் கோல். அந்த ஷாட்டோட ஐட்ரீம் திருப்பூர் தமிழர் இந்த மேட்ச்ல 100 ரன்களை எட்டிருக்காங்க. அவருடைய பவுலிங் ஐட்ரீம் திருப்பூர் தமிழருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு டீமுடைய ஒரு அவசியத்துக்காக பேட்லயும் கடவு பண்ணிருக்காரு இசக்கி முத்து. கமான் மேட்ச் லைட்டாக மந்தமாக போய் கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக இந்த ஓவரை பவுல் பண்ணது கார்த்திக் சரண். அவரு வேற யாரும் இல்லைங்க, நம்ம திண்டுக்கல் மண்ணை சார்ந்த ஒரு பிளேயர் தான் அவரு. ஒரு பெரிய கைதுல கார்த்திக் சரண். கமான் இந்த ஒரு பர்சன் கிட்ட போச்சுதான் கண்டிப்பா அவர் மிஸ் பண்ண மாட்டாரு. அருமையா புடிச்சாருங்க அது கேட்சா. ஆறு மூலமா கிடைச்சிருக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் காக அடுத்த விக்கெட் இந்த மேட்ச்ல. நல்லா திண்டுக்கல் டிராகன்ஸ் நம்ம ஊரை சேர்ந்த கார்த்திக் சரண் இந்த மேட்ச்ல தன்னுடைய முதல் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு கைதுல கொடுத்துலாமா? கமான் திண்டுக்கல். உள்ள வராரு the next batsman for ஐட்ரீம் திருப்பூர் தமிழர் விளம்பரசன். ஜில்லட் அப்படின்ற ஒரு கம்பெனி கேலரி நம்பர் 2க்கு பின்னாடி போஸ்ட் மேட்ச்ல ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் அங்க போனீங்க அப்படின்னா ஜில்லட் ரேசர்ஸை கம்மியான விலையில நீங்க வாங்கிக்கலாம். சரியான ஷாட்டுங்க, பச்சை புல்லு பத்திக்கிச்சு. அப்படி கிடைச்ச ஒரு ஷாட் அதுல கிடைக்குது ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் கோல். வாவ் 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 என்னமா டைம் பண்ணாருங்க ஃபீல்டர். நல்ல ரன்னிங் கேட்ச் கொடுத்திருக்காங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு தேவையா ஒரு பெரிய கைது கொடுக்கலாம். நம்ம டாஸ் ஜெயிச்சது திண்டுக்கல் டிராகன்ஸ் அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எப்படி இருக்கு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு தேவையான ரன்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்துக்கலாம். விட்டத பிடிப்போம். வேற லெவல் நட்ராஜ் பவுலிங். நட்ராஜன் அவர்கள் ஸ்கோர் என்னன்னு தெரியும். உள்ள வராங்க அந்த கேமரா என்ன ரேட்னு கேளுங்க, நம்ம சேனலுக்கு வாங்குவோம். அதுக்கு ஷார்ட்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. அனைவரும் அசம்பிள் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் நடராஜ பார்த்தோம். எங்கே அப்ப கையை தூக்குனா போதும், பால் உட்காந்துக்கும் அவனுக்குலாம். பால் போயிரு. ஏன்னா நீங்க போற ஸ்பீடுக்கு இல்ல அவன் ஏறடி இருக்கான்ல மேலாம். எப்படி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சாய் கிஷோரின் லாங் பால். ஆனா ஒரு ஓவரே போடல. ஓட்டு 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 சாய் கிஷோரின் பால் எடுத்துட்டாமா. சூப்பரான ஒரு ஷாட்.
மேட்ச் சர்ச் பண்ணி கேட்ச் பிடிச்சாரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அவன் தான் கீழே விழுகாதரா கீழே விழுமா கை தட்டுறீங்க கடைசி பந்து. அடிக்கடி விழுக வேணாம்னு சொன்னேன். 6 அடிச்சு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் அந்த கடைசி பந்துல. ஒரு பெரிய கைது கொடுக்கலாமா? டெலிகல் பால் ஸ்கோர். நேம் வெங்கட் வியூ. நீங்கள் வர மாதிரிலாம் வந்துருக்கீங்க. ஸோ வெங்கட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப தேங்க்யூ. என்னடா புதுசாக இருக்கு. மேட்ச் நல்லபடியாக முடிஞ்சு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்துருக்கோம். டிவியில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது போரிங்காக தான் இருக்குது. அவங்க 6-4 அடித்தா மட்டும்தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டிவியில் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இது மாதிரி ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் காட்டுவாங்க. பார்க்கவே எனர்ஜியாக இருக்கும். நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை. நான் 2-3 டைம் நான் சாப்பிடாம போகும்போது பார்த்தேன். மக்கள்ஸ் இப்போ கோபால்பட்டியில் இருக்கோம். மேட்ச் முடிஞ்சு வெற்றிகரமாக. மக்கள்ஸ் நம்ம கோபால்பட்டியில் நைட்டு 12 மணிக்கு கூட புரோட்டா சாப்பிடணுமா இல்லை எந்த சாப்பாடு சாப்பிடணுமா இப்போ ஹோட்டல் இருக்குது. தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சொல்லி இறக்கிட்டு போனாங்க. அந்த ஹோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் துளசி. கோபால்பட்டியில் நைட்டு 12 மணிக்கு கூட இங்கே சாப்பிட கிடைக்குமா. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹைப் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து புரோட்டா தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன குருமா? சிக்கன் குருமா, சைவ குருமா? சிக்கன் குருமா. ஊற்றுங்க. புரோட்டாக்கு அழகே அந்த குருமா தாங்க. ஆம்லெட் பெப்பர் ஜாஸ்தியாக அது கொஞ்சம் பிச்சு புரோட்டாவோட வச்சு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அல்டிமேட். கோபால்பட்டியில் ஃபஸ்ட் டைம் புரோட்டா சாப்பிட்றோம். வேறு லெவல். கேர்ள்ஸ் சாப்பாடு தாறுமாறாக இருந்துச்சு. புரோட்டா அல்டிமேட் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. வித் அந்த குருமா டாப் மேட்ச். அந்த கடையில் வந்துட்டு புரோட்டா சூப்பராக இருக்குது. அது மீனா ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட். இப்போ நம்மளுக்கு செம்ம தூக்கம் வருது. வீட்டுக்கு போய் தூங்கலாம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க. டாடா பாய்.